இந்த ஊருக்கே தெரியும். ரோட்ல போறவனை கூப்பிட்டு கேட்டா கூட சொல்லுவான். அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஏண்டா பாழா போறவனே, வந்ததுல இருந்து பயமுறுத்திட்டீங்க தவிர விஷயம் என்னன்னு சொல்லாம படுத்துறியே. பேய் அறிஞ்ச மாதிரி திருட்டு மொழி முடிச்சு என்ன பயமுறுத்தினே தவிர தெளிவா விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. எனக்கு வயசாயிடுச்சுடா. என் இதயம் வெடிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணிடாதடா. என்ன விஷயங்கிறத நேரடியா சொல்லு. இல்லைன்னா இங்க இருந்து ஒழிஞ்சு போ. உங்க வீட்டுக்கு வந்திருக்கால அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட பேர் என்ன? காதியா பாதியா? மல்லி. அவ பேரு ஜாதி மல்லி. அந்த ஜாதி மல்லிகைக்கு நேத்து உடம்பெல்லாம் ஊசி குத்துன மாதிரி எரிஞ்சதுல்ல, அது என்னன்னு உங்க யாருக்கும் தெரியாதா? ஏதோ உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னா. அங்கங்க ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. அவ இங்க தானே இருந்தா. ஆனா யாரோ அவளை குத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னால. நீங்க யாராவது அவளை குத்துனீங்களா? இல்லல்ல. ரத்தம் கூட வந்துச்சு. அந்த ரத்தத்தை நீங்க யாராவது வர வச்சீங்களா? இல்லல்ல. யாரோ எங்கிருந்தோ இவளை குத்தி இங்க இருக்கிறவளுக்கு வலிக்குது, ரத்தம் வருதுன்னா அது என்னன்னு தெரியாதா? என்ன? அம்மா ராஜலட்சுமி அம்மா, இத்தனை வயசாகி உங்க அனுபவத்துக்கே உங்களுக்கு இது தெரியலன்னா அது எப்பேற்பட்ட மாயமந்திரமா இருக்கும் சொல்லுங்க. என்னது? இது மாய மந்திரம்னு சொல்றியா? ஜாதி மல்லி மேல யாரோ மாய மந்திரம் பண்றாங்களா? ஆமா, இது மாயமந்திரம் தான். இது வாமாச்சாரம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இத சூனிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கத்துக்கிறதுக்கு ராத்திரி பூரா சுடுகாட்டுல செத்து போன ஆவிங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பணத்தை வெளியில எடுத்து அதுக்கு அலங்காரம் பண்ணி ஏதோதோ மந்திரம் எல்லாம் சொல்லி இந்த வித்தைய கத்துக்குவாங்க. அந்த மல்லியோட அப்பனுக்கு சுடுகாட்ட பத்தி நல்லா தெரியும். இளவு வீட்டுல மோளம் அடிக்கிறவன் தானே. மோளம் அடிக்கிறது அவளோட அப்பா. இவளுக்கு ஏன் இந்த பேய் பிசாசெல்லாம் பிடிக்க போகுது? யாருக்கு தெரியும்? பகலெல்லாம் மோளம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ராத்திரியில மாய மந்திரம் பண்றவங்களுக்கு, வாமாச்சாரிங்களுக்கு ஒரு வழிகாட்டியா கூட இவங்க அப்பா இருந்திருக்கலாம். அப்ப யாராவது இந்த பொண்ணை பார்த்திருக்கலாம். ஏன் இவ மேலேயே பயன்படுத்தி பார்க்க கூடாதுன்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம்ல. அதுதான் இப்ப இவளை படுத்துது. அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு நீ ஏன் சொல்றியே? நிஜமா இப்படி எல்லாம் நடக்குமாடா? நீங்க எல்லாம் அம்மனோட மகிமைய நம்புறவங்க தானே. அந்த மாதிரி மாய மந்திரம், வாமாச்சாரம், சூனியம் இதெல்லாம் நடக்கும். உங்க கண்ணு முன்னாடியே இவ்வளவு நடக்குது, நம்ப மாட்டீங்களா நீங்க? நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா ஜக்கி? இதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. பொய் சொன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுதா? நீ என் வேதனையெல்லாம் ஒண்ணுதான். உங்க பொண்ணு சுந்தரி செத்து 1 மாசம் கூட ஆகல. இன்னும் உங்க கண்ணீர் வடியல. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவ
முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.